ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணுறதுக்கு மிளகாவை வந்து இந்த காம்பை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆக்சுவலி தீர்ந்து போச்சு. ஸோ வீட்லேயே சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணுறது ஈஸி. அதுதான் நான் உங்களுக்கு இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை பேன் எடுத்துகிட்டு இந்த வரமிளகா இருக்குல்ல, இதை வந்து ஓரளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த விதையெல்லாம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பட் நான் வந்து எப்போவுமே விதை வச்சுப்பேன், அப்போ தான் கொஞ்சமாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் போட்டு, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண பீசஸை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் வந்து லோ ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கலர் எதுவுமே வரக்கூடாது, லைட்டாக ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ போதும் அந்தளவுக்கு, ரொம்ப டார்க் ஆகணும்னுலாம் அவசியம் இல்லை. லைட்டாக இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த அவுட்டர் ஸ்கின்னை வந்து லைட்டாக கிறிஸ்பி ஆக்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆக்க போகிறோம். ஸோ நம்ம வறுத்த சில்லிஸ் வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை நான் மிக்சியில் போட்டுட்டேன். அந்த வறுக்கும்போது உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும். அதனால் இந்த சீட்ஸை நான் மிக்சியில் போடல, இந்த சீட்ஸை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மேபி இதை வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வந்து இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதையும் சேர்த்து நீங்கள் அதில் போட்டு பவுட்ரு பண்ணும்போது இது வந்து ஃபைன் ஆயிரும். ஃபைன் ஆகக்கூடாது, நமக்கு ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கணும். அதனால் இதை நீங்கள் வந்து உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ளேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் பல்ஸ் மோடில் வந்து ஒரு 4-5 பல்ஸ் மட்டும் விட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த டெக்ஸ்சரில் ஃப்ளேக்ஸ் வேணுமோ அந்த டெக்ஸ்சரில் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து ஓரளவுக்கு ஒரு 2-3 பல்ஸ் தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதா? ஸோ இதில் வச்சு காணிக்கிறேன். ஸோ 2-3 பல்ஸ் தான் பண்ணேன், அதுலேயே வந்து இந்த டெக்ஸ்சரில் சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிறத வேணாலும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸை நான் பாட்டிலில் அடைச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இனி வந்து இதை நம்ம பாஸ்தா எதுக்கு வேணுமோ, பீஸா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.